அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசிக்கு ரெடி ஆகிட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இப்போ நாம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் பற்றி பார்க்குறோம். தமிழ் மொழி இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இப்போ நம்ம முதலாவதாக எழுத்து இலக்கணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எழுத்து அப்படின்னா பார்ப்போம். எழுத்து அப்படின்னா என்னென்னு, ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுறது தான் எழுத்து எனப்படுகிறது. எழுத்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து அப்படின்னு 3 இருக்குது. உயிரெழுத்து அப்படின்னா என்னென்னா, ஏன் அதுக்கு உயிரெழுத்துன்னு சொல்லியிருக்கேன்னா, நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது தான் அந்த உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் போன்ற எளிய செயல்பாடுனால தான் ஆ முதல் அவ்வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. இந்த உயிரெழுத்துக்களில் உயிர்குறில், உயிர் நெடில் அப்படின்னு இருக்குது. குறுகி ஒலிக்கிறது எல்லாமே குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒலிக்கிறது நெடில் எழுத்துக்கள்னு சொல்லலாம். குறுகி ஒலிக்கிறது ஆ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கிறது ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 7 நெடில் எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம உச்சரிப்பு இருக்கிற கால அளவு இருக்குது. எழுத்தை உச்சரிக்கும் போது நம்ம எடுத்துக்கொள்ளும் கால அளவை வச்சு தான் குறில் நெடில் அப்படின்னு சொல்கிறோம். குறில் அப்படின்னா அ அப்படின்னு சீக்கிரம் முடிச்சிருவோம். நெடில் அப்படின்னா ஆ அப்படின்னு நீண்டு ஒலிப்போம். அடுத்து மாத்திரை. மாத்திரை அப்படிங்கிறது இங்கு கால அளவை தான் குறிக்கும். ஒரு மாத்திரை அப்படின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு முறை நம்ம கண் இமைக்கிறதுக்கு ஆகும் நேரம், அல்ல நம்ம ஒரு முறை கை நொடிக்கிறதுக்கு ஆகும் நேரம். இதுதான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. இப்போ நம்ம உயிரெழுத்து பற்றி பார்த்தோம். அடுத்து மெய்யெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். ஏன் மெய் அப்படின்னாலே உடம்பு. மெய்யெழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு நம்மளோட உடல் இயக்கத்தின் பங்கு ரொம்ப இன்றியமையாதான் இருக்கும். அதனால தான் இக்கு முதல் இன்னு வரை உள்ள 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படும். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் கசடத்தபர, மெல்லினம் ஞஞன நமன, இடையினம் எரள வளல. அடுத்து இந்த மெய்யெழுத்துக்குரிய மாத்திரை அரை மாத்திரை. அடுத்து உயிர்மெய் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உயிர்மெய், மெய்யெழுத்து 18ஓட உயிரெழுத்து 12 சேர்றதுனால தோன்றது தான் உயிர்மெய் எழுத்துக்கள். எடுத்துக்காட்டு இக்கு கூட்டலாம் கா, இங்கு கூட்டலாம் கா. இப்போ அதே மாதிரி மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றும். மெய்யோட உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றும். அப்போ உயிர்மெய் எழுத்து 2 வகைப்படுத்தலாம். உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு. எடுத்துக்காட்டு இக்கு கூட்டலா கா உயிர்மெய் குறில், இக்கு கூட்டல் ஆ கா இது உயிர்மெய் நெடில். அடுத்து தமிழ் மொழியில் இந்த உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. இதை தவிர தனி ஒரு எழுத்து இருக்குது, அதுதான் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து அக்கு. இதோட ஒலிக்கும் கால அளவு பார்த்தோம். இதுக்கு மாத்திரை எவ்வளோ அப்படின்னா அரை மாத்திரை. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.